வணக்கம். நான் டாக்டர் கஞ்சன். ஹோமியோபதி நீங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு கிட்னி நோயாளி குளிர்காலத்தில் தனது ஆரோக்கியத்தை எப்படி பராமரிக்க வேண்டும் குறித்து பேசப் போகிறேன். அப்படினில் வீடியோவை தொடங்குவோம். குளிர்காலம் வந்துவிட்டது. மேலும் கிட்னி நோயாளிகள் உள்ளவர்கள் அவர்களின் பிரச்சனைகள் மெதுவாக அதிகரிக்கின்றன. குறிப்பாக கிரெட்டினின் மற்றும் இரத்த யூரியா. அப்படி நிலை குளிர்காலத்தில் என்ன நடக்குது என்பதை பார்ப்போம். அதில் கிட்னி நோயாளிகளின் கிரெட்டினின் மதிப்பு மெதுவாக அதிகரிக்கிறது. தெளிவாக தெரிகிறதே. குளிர் இருக்கும் போது என்ன ஆகிறது? உடல் மசாஜிகள் இறுக்கமாகி விடுகின்றன. குளிர் உணர்வு ஏற்படுகிறது. கிரியேட்டினின் எங்கிருந்து உடைகிறது? அது தசைகளிலிருந்து உடைகிறது. குளிராக உணரும் போது சுருங்குகிறோம், நடுங்குகிறோம். மேலும் குளிராக உணர்ந்தால் சுருங்கி நடுங்குவோம். நீங்கள் கிரியேட்டினின் உடைந்து உங்கள் சிறுநீரகம் செயல்பட முடியாது. இதன் காரணமாக இந்த கழிவு புரதம் மற்றும் கிரியேட்டினினை வடிகட்ட முடியவில்லை. கடந்த மாதம் உங்கள் கிரியேட்டினின் அறிக்கை 5 ஆக இருந்த இடத்தில் அது 5 அல்லது ஆக்டிவாக மாறிவிட்டது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். கவனிக்க வேண்டும். குளிர் எதிர்கொள்ள வேண்டும். வெப்பமான ஆடைகள் அணிய வேண்டும். காற்று மசாஜிகளை தொடக்கூடாது. உடலை வெப்பமாக வைத்திருக்க வேண்டும். ஹீட்டரால் தீயை எரித்து உடலை வெப்பமாக வைத்திருக்கலாம். ஆனால் உடலை வெப்பமாக வைத்திருக்க வேண்டும். இதனால் கிரெட்டினின் விரைவாக உடைப்பு அடையாது. இப்போது குளிர்காலம், அதனால் பலர் வெப்பமான பானங்களை, தேநீர், காஃபி அல்லது சூப் போன்றவற்றை பருக விரும்புகிறார்கள். ஆனால் கிட்னி தோல்வியால் பாதிக்கப்பட்டால் நீங்கள் தேநீர், காஃபி அல்லது சூப்பும் எடுக்க வேண்டாம். தேநீர் மற்றும் காஃபியில் டேனின் மற்றும் கஃபீன் உள்ளதால் உங்கள் இரத்த அழுத்தத்தை பாதிக்கக்கூடும். உங்கள் உடலில் அமிலத்தின் அளவு அதிகரிக்கும். நீங்கள் தேநீர், காஃபி எடுத்தால் கால்சியம், இரும்பின் குறைபாடு ஏற்படலாம். ஏனெனில் தேநீரில் உள்ள இயற்கை டினின், இயற்கை அமிலம் உங்கள் உடலிலிருந்து கால்சியம், இரும்பை உறிஞ்ச முடியாமல் செய்கிறது. முதலில் நீங்கள் என்ன அனுபவிக்கிறீர்கள் என்றால் இரத்தத்தின் குறைபாடு ஏற்படுகிறது. மூத்திரத்தில் புரத இழப்பு ஏற்படுகிறது. குளிர்காலத்தில் நீங்கள் தேநீர், காபி எடுத்தால் உங்கள் கிராட்டினின் மதிப்பு உங்கள் உடலில் அதிகரிக்கும். நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நீங்கள் தேநீர், காபி, எந்த ஒரு வகை சூப்பும் குடிக்கக்கூடாது. நீங்கள் தேநீர், காபி குடிக்க முடியாது. நீங்கள் காடா தயாரித்து எளிதாக குடிக்கலாம். ஆனால் காடாவும் நீங்கள் ஒரு நாளில் 3 முதல் 4 கப் குடிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கண்ணாடி நீர் எடுத்து அதில் சிறிய துண்டு இஞ்சி, 2 மிளகு, 2 துளசி இலைகளை சேர்க்க வேண்டும். அதை 1 கப் ஆகும் வரை காய்ச்சி பின்னர் அதை சிப் செய்து குடிக்கவும். இதனால் உங்கள் சிஸ்டம் சிறிது அதிகரிக்கும். கிட்னியின் மீது உள்ள ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறையும். மேலும் உங்கள் உடல் உள்ளே இருந்து வலிமை பெறும். நீங்கள் தேநீர், காஃபி குடிக்கக்கூடாது. குளிர்காலத்தில் நீங்கள் சந்திக்கும் மற்றொரு விஷயம் பச்சை இலைக்காய்கள். உதாரணமாக சாக், பாலக், மேதி, பத்துவா. அனைவரும் சாக் சாப்பிட விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் கிட்னி பில்டர் நோயாளி என்றால் நீங்கள் சாக் சாப்பிடக்கூடாது. அதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் சாகில் பொட்டாசியம் உள்ளது. நீங்கள் அதிகமாக சாப்பிடினால் உங்கள் பொட்டாசியம் அளவு அதிகரிக்கலாம். மேலும் உங்கள் கிராட்டினும், யூரியமும் மற்றும் அனைத்து எலக்ட்ரோலைட்களும் பாதிக்கப்படலாம். குளிர்காலத்தில் நீங்கள் பொட்டாசியத்தின் அளவையும் கவனிக்க வேண்டும். உங்கள் பிபியை நிர்வகிக்க வேண்டும். குளிர்காலத்தில் பிபி அதிகரிக்கிறது. கிட்னி பில்டர் நோயாளிகளுக்கு உங்கள் பிபியை சரியாக பராமரிக்கவும். உங்கள் கிராட்டினு குளிர்காலத்தில் கூட அதிகரிக்காத வகையில் சரியான மருந்துகளை எடுத்துக்கொள்ளவும். இன்று ஷிப்பின் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில்
சந்திப்போம். நன்றி.